வருடம் ஒன்றில் வாகன இறக்குமதிகள் 1.5 பில்லியன் டாலர்களாக உயர்வடைந்தாலும் அதனால் நாட்டின் கையிருப்புக்கோ அல்லது கடன் மீள் செலுத்துகைக்கோ பாதிப்பு ஏற்படாது என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உத்தரவாதம் அளித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றிற்கு வழங்கியிருக்கும் நேர்காணலில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த வாகன இறக்குமதிகள் நடைமுறை கணக்கு மீதியில் மிக சொற்பளவு பற்றாக்குறையை தோற்றுவித்தாலும் கடந்த காலங்களைப் போன்று மிகையான பற்றாக்குறையை தோற்றுவிக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முழுமையாக பூர்த்தியடைந்ததன் பின்னர் வாகன இறக்குமதிகள் 1.5 பில்லியன் டாலர் வரை உயர்வடைந்தாலும் அரசாங்கத்தினால் கையிருப்பை பேணவும் அவசியமான மீள் செலுத்துகைகளை மேற்கொள்வதற்கும் அரச வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் இயலும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். அதேவேளை பணச்சுருக்கம் மற்றும் உயர் பெறுமதி சேர் வரி என்பனவற்றின் விளைவாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் புதிய பெறுமதி உயர்வடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.